நேற்றைய நாள்ல எவ்வளவு பரபரப்பான செய்தி. முன்னாள் 2 அமைச்சர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை. ஆனா, இன்றைக்கு அப்படியே தலைகளா மாறி, இன்னொரு பக்கம் செய்தி அப்படியே நிறைஞ்சிருக்கு. மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அவதானமா செயற்படணும். மிகப்பெரிய அளவான காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில 21 மாவட்டங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்று கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன வேலை சிறைச்சாலையில கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையும் சுருக்கமா பார்க்கலாம். அதாவது கடந்த 24 மணித்தியாலம், அதாவது நேற்று மாலையிலிருந்து இப்ப வரைக்கும் கொழும்பினுடைய பல வீதிகள்ல மரங்கள் விழுந்திருக்கு. இறுதியாக 6 மணிக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில 5 பேர் மரம் விழுந்து காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் பல வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. மினி சூறாவளி நேற்று இரவு வீசியதாக சொல்லப்பட்டது. அதோட மின்சார தடை பல இடங்கள்ல ஏற்பட்டது. இதுவரைக்கும் 19,000க்கும் அதிகமான மின்தடை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கை மின்சார சபை சொல்லியிருக்கு. துரித கதியில் இதெல்லாம் செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்னும் அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க. இதோட இன்று மாலை வேளையில் அல்லது மதிய வேளையிலிருந்து காலநிலையில இன்னும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. பெரிய அளவான புயல் மினி சூறாவளி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. கரையோர பகுதிகள் குறிப்பா மன்னார், புத்தளம், சிலாவம், அதோட திருகோணமலை, கிழக்கினுடைய பல பிரதேசங்கள், கொழும்பு முக்கியமா இந்த பிரதேசங்கள் மிக அவதானத்துக்குரிய பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா மிக அவதானமா இந்த கால நேரங்கள்ல பயணிக்கணும். தேவையில்லாம வெளியில செல்றதை தவிர்த்து கொள்ளுங்க. வாகனங்களை நீங்க எங்கேயாவது நிறுத்தி வைக்கிறா மரங்களுக்கு கீழே இந்த மாதிரியான ஆபத்தான இடங்கள்ல வாகனங்களை நிறுத்துறதை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடலுக்கு போறவங்க முற்றுமுழுதா கடல் பயணத்தை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள்ல பலப்பிட்டிய கடல் பிரதேசத்துல மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் கரைக்கு வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதாவது விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டிருந்தாங்க. இது பாதுகாப்பு அமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இந்த மீட்பு பணி ஏற்பட்டதாக இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் 3 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. எனவே இந்த எச்சரிக்கையும் இன்றைய நாளில் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு இந்த அதாவது மறு அறிவித்தல் வரை வருகின்ற 24 மணி நேரத்தின் அடுத்த அறிவித்தல் வரும் வரைக்கும் கடலுக்கு செல்வதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அழுத்கமுகே அதோ நலின் பெர்னாண்டோ அவங்க 2 பேருக்கும் வழங்கப்பட்ட 20 வருட 25 வருட, அதாவது மஹிந்தானந்தா அழுத்கமே அவர்களுக்கு 20 வருடமும் நலின் பெர்னாண்டோ அவர்களுக்கு 25 வருடமும் கடூழிய சிறை தண்டனை. இதுல இந்த கடூழி அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமே. சிறை தண்டனை வேற, கடூழிய சிறை தண்டனை வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கடூழிய சிறை தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டதா அப்படின்ற பல கேள்விகள் நேற்றைய நாள்ல இருந்து நிறைய பேர் கேட்ட கேள்வியா இருக்கு. நான் நேற்றைய வீடியோல சொல்றேன். நேற்றே அவங்களை நேற்று மாலை வேளையிலேயே வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க. அந்த தண்டனைக்கான விஷயமா, அதாவது நீதிமன்றத்தில் அறிவித்தலின்படி அந்த நடவடிக்கை நேற்றைய நாளிலே நடந்திருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அங்க வளமையான கைதிகள் இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பமா வழங்கப்படும், இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது சலுகை வழங்கப்படுமா அப்படின்ற பல கேள்வி, பல சர்ச்சையான கேள்விகள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள் நான் பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா சாதாரணமா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சலுகைகள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே ஆடை தான், அதே காட்சட்டையும் வெள்ளை உடுப்பும் தான் நோமலாவே கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நேற்று நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நேற்றைய நாளில் அவங்க தூங்குறதுக்கு பாயும் தராணியும் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த பக்கமே, அதாவது சிறைச்சாலை பக்கமாகவே இது சொல்லப்பட்டிருக்கு. அதோட இவர்களுக்கான வேலைகளாக சுத்தப்படுத்துறது, விறகு உடைத்தல், இந்த மாதிரியான வேலைகள் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்களுக்கு வரும் நாட்கள்ல சிறைச்சாலை அச்சகத்துல பணியாற்றுறதுக்கான வேலைகளை இவங்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இவங்க சாதாரணமா அந்த கடூழி அப்படின்னு சொன்னதான், இந்த சாதாரணமான தண்டனை அல்லது ஜெயில் தண்டனைக்கும் கடூழிய தண்டனைக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கடூழிய சிறை தண்டனை அப்படின்றது அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுக்கப்படும். அது முக்கியமான வேலைகள் அங்க கொடுக்கப்படும். எல்லாத்தையும் அவங்க செய்து அன்றைய நாளைக்குரிய வேலைகள்லாம் செய்தே முடிக்கணும். எத்தனை மரத்தெல்லாம் போனாலும் செய்து முடிக்கணும். இந்த நாளைக்கு இந்த டைம்ல செய்து முடிக்கணும் அப்படின்றதுதான் இதுல இருக்க பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இது ஒருவருக்கு 20 வருஷம் 25 வருஷம் மிகப்பெரிய அளவான ஒரு தண்டனையாகவே இது பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது அரசியலோட அல்ல சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்கப்படலன்னு சொன்னா, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களுக்கும் இப்படி ஒரு
கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த தண்டனையை பொறுத்தவரையில இதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம்னு சொன்னா அவங்க வந்து மேல்முறையீடு செய்வாங்க. இப்ப ஏற்கனவே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதை எடுத்துக்கொள்வாங்களா இல்லையான்றது நீதிமன்றம் தீர்மானிக்கும். அதை தாண்டி அவங்க இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட அல்லது இப்ப இருக்க ஜனாதிபதி வந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கினா மட்டும்தான், அல்லது பொது மன்னிப்பு அப்படின்ற ஒரு அடிப்படை ஜனாதிபதியால் வழங்கப்படலாம். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கைதிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க முடியும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் வழங்க முடியும். அதுக்கு தவிர வேற எதுவும் இருக்காது. அதை தாண்டி இந்த அரசாங்கத்தில் அது வழங்கப்படுமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் 2029ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் இல்லை, இன்னொரு அரசாங்கம், இன்னொரு ஜனாதிபதி வந்தால் அவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்குவோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ஜனாதிபதி வழங்கினால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். இல்லாவிட்டால் இந்த காலங்கள் அவர்களுக்கு தண்டனை காலமாக போய் இருக்கும். இந்த விஷயங்கள் பொதுவா சமூக வலைதளங்கள்லையும் பல கேள்விகளுக்கான பதில்களாகவும் இருந்தது. இந்த விஷயத்தோட சேர்த்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்ப ஐக்கிய தேசிய கட்சியை கொஞ்சம் அவர் வழி நடத்தி கொண்டிருந்தாலும் புதிய கட்சி ஒன்றை அவர் ஆரம்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்து புதியவர்களை இதுக்குள்ள இணைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்க காரணம்னு சொன்னா, இப்ப இருக்கிற அரசியல் கலாச்சாரம் மாறணும், புதிய இளைஞர்கள், புதிய அதாவது அரசியல் சம்பந்தமானவர்கள் உள்ள வரணும், அது ஒரு புதிய அரசியல் முயற்சியா இருக்கணும், எந்த விதமான பழைய அரசியலும் அல்லது இப்ப இருக்கிற அரசியல் கலாச்சாரம் இதுக்குள்ள இல்லாம ஒரு புதுமுதமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குறதுக்காக ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. அவரும் ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் நிக்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் கடந்த நாட்கள் இருக்கு. உள்ளூராட்சி சபை இந்த சபைகளை ஆட்சி அமைக்கிறதுலையும் ஐக்கிய தேசிய கட்சி பல கட்சிகளோட இணைந்து சில இடங்கள்ல எதிர்கட்சிகளோட இணைந்து சில இடங்கள்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை பெறுவாங்க அப்படின்னு மாதிரியும் இப்ப சொல்லப்படுது. வருகிற நாட்கள்ல உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரங்களை யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆட்சி அமைக்க போறாங்க. இதுக்கிடையில இந்த சுயாதீன குழுக்களோட அரசாங்கம் கடந்த நாட்கள்ல பேசி வந்தது. இன்றைய நாள்ல ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்பட்டிருக்கு. ஒரு சுயேட்சை குழுவால, அதாவது மத்துகம பிரதேசத்துல வந்து ஒரு சுயேட்சை குழு, மத்துகம பிரதேசத்தில் வெற்றி பெற்ற சுயேட்சை குழு இப்பொழுது அதாவது எஸ்ஏபிக்கு, அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி தங்களோட பேசியதாகவும் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து இது தொடர்பாக பேசியதாகவும் என்பிபி வந்து தங்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்ததாகவும் குற்றமும் சாட்டியிருக்காங்க. நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. NPP එකත් එක්ක මාලිමාවත් එක්ක මූලික වශයෙන්ම සාකච්ඡාවට 4ක් ගියා. ඒ අවස්ථාවලදී අපිට කොට්ටාසේ වෙනුවෙන් මුදල් ලබා දෙන්නත් ඊට පස්සේ තවත් දේශපාලනික වශයෙන් තනතුරු ලබා දෙන්නත් අපිට යෝජනා ආවා. அதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் தான் இந்த சந்திப்பு நடந்தது ஒரு அமைச்சரோட. அந்த காணொளி எங்கள்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு கொழும்புல 2 சந்திப்புகள் நடந்தது. இதுல வந்து பணம் தந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பதம் தாரதாக பேசப்பட்டது. இந்த மாதிரி எங்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. අපිට ඔෆර්ස් දුන්නා. මම හිතන්නේ මුලින්ම අපිට කතා කරා පළස්සභා ටිකට් එකක් දෙන්න අපිට එන්න කියලා. ඊට පස්සේ කොට්ටාසයකට ලක්ෂ 80 ගාන දෙන්න කතා කරා. අපි මේ වෙලාවෙත් අපිත් එක්ක තවත් සාකච්ඡා කරන්න කතා කරනවා ලොකු මුදලක. இந்த மாதிரி பல விஷயங்கள் கடந்த நாட்கள்ல பேசப்படுது. எதிர்க்கட்சியும் பேசுறாங்க, ஆளுங்கட்சியும் பேசுறாங்க, பணம் தான் இதுக்குள்ள வந்து பேசப்படுது அப்படின்ற மாதிரி பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டாலும் உண்மையா அது இல்லையா அப்படின்றது பெருசா நமக்கு தெரியாது. ஆனா அது பேசப்பட்டது. அந்த ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது வெளிப்படையா ஒரு சுயாதீன குழுவால முன்வைக்கப்பட்ட ஒரு செய்தியை இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்கை தாரன். அதோட முதல் கமெண்ட்ஸ்ல தாரன். சுருக்கமான உடனுக்குடனான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் சேனல் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.